வணக்கம் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து பேச்சுரிமை சேனலோடு இணைந்திருங்கள். சுவாரஸ்யமான ருசிகரமான செய்திகளை, வரலாற்று செய்திகளை, போர் செய்திகளை இந்த எபிசோடில் பார்க்கலாம். உக்கிரமாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த கோடைகால யுத்தத்தில், ரஷ்யா உக்ரைன் இடையே நடக்கின்ற இந்த கோடைகால யுத்தத்தில் நேற்று ரஷ்யாவிற்கு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைத்திருக்கிறது. சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் சேர்த்து சாசிபியார் தவிர 9 கிராமங்கள் ரஷ்யாவின் பிடியில் வந்திருக்கின்றது. கிராமங்களில் இருந்தும் உக்ரைனிய படைகள் வெகு விரைவாக பின்வாங்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கார்கிவ் நகரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமான செய்தி. இது நேட்டோவுக்கு மிக 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 துயரமான, துக்கமான செய்தி. ரஷ்யாவுடைய புலி பாய்ச்சலாக, சிறுத்தை பாய்ச்சலாக ரஷ்யா பாய்ந்து கொண்டிருக்கிறது. என்ன நடந்திருக்கிறது பார்க்கலாம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். கார்கிவ் நகரம் என்பது ஏன் முக்கியமான நகரம் என்றால், கார்கிவ் வாசலுக்கு வந்துட்டாங்க. கார்கிவுடைய எல்லைப்புறத்தில் நிற்கிறாங்க ரஷ்ய துருப்புகள். கார்கிவ் 14 லட்சம் மக்கள் தொகை உள்ளது. இப்போ கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் வெளியேறியதற்கு பிறகு 10 லட்சம் 9 லட்சமாக குறைந்து தொடர்ந்து மக்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். நேற்று ஒரு நாள் மட்டும் 4000க்கும் மேற்பட்டவர்கள் வெளியேறிட்டாங்க. கடுமையான தாக்குதல். ரஷ்யா மிகப்பெரிய அளவில் ட்ரோன்கள் மூலமும் ஷெல் அடி தாக்குதல் மூலமும் அடிக்கிறாங்க. ரஷ்யாவுடைய ஆர்ட்டிலரி ரேஞ்சுக்குள்ள நகரின் மையப்பகுதி வந்துருச்சு. ஆர்ட்டிலரி ரேஞ்சுங்கிறது, டேங்க் ரேஞ்சுங்கிறது ஒரு 1.8 கிலோமீட்டர் அல்லது 1 கிலோமீட்டர் அல்லது 900 மீட்டர் இப்படி இருக்கும். இது டேங்க் ரேஞ்ச், டேங்குகளுடைய ரேஞ்ச். அதே மாதிரி ஆர்ட்டிலரிகளுக்கு அது ரேஞ்ச் நிறைய வரும். அது 30 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்தே அடிக்கலாம். நம்ம இப்போ போபர் ஸ்பிரிங்கில் 40 கிலோமீட்டர் அடிக்கும். அந்த அளவுக்கு வலிமையான பீரங்கி அது. ஆகவே இந்த ரஷ்ய படைகள் தங்களுடைய T-90 டேங்குகளோடும் பீரங்கி படையோடும் ட்ரோன்களை ஏவுகின்ற அந்த ட்ரோன்கள் ஏவுகிறது ராக்கெட் லான்ச்சர்ஸ் மட்டும் 420 வாகனங்கள் குவிந்திருக்கின்றன. கார்கிவ் நகரை சுற்றி வளைப்பதுதான் அவர்களுடைய ரஷ்யாவுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா கார்கிவ் மிக முக்கியமான பகுதி. கார்கிவ்லேருந்து சுமார் 1.5 மணி நேர பயணத்தில் இருக்குது பொல்டாவா. பொல்டாவாவை கேவை பிடிக்கிறாங்களோ இல்லையோ, பொல்டாவா ரஷ்யர்களுக்கு மிகவும் அவசியமான ஒரு நகரம், ஒரு பகுதி. பொல்டாவா என்பது வரலாற்று சிறப்பு மிக்கது. 1710ஆம் ஆண்டு ஐரோப்பாவின் சூப்பர் பவர் மட்டுமல்ல, உலகின் சூப்பர் பவர் யார் என்பதை தீர்மானிக்க நடந்த போர். அந்த போரில் 70,000 ரஷ்ய துருப்புகளோடு 40,000 அந்த எலைட் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய மிகவும் பயிற்சி பெற்ற, போர் வெற்றிகளுக்கு அருகதையுள்ள படுபயங்கரமான போர் வீரர்களாக இருந்த ஸ்வீடிஷ் இராணுவத்தினுடைய 40,000 சோல்ஜர்கள் மோதினாங்க இந்த போல்டாவா கிராமத்தில். இந்த போல்டாவா கிராமத்தில் இருந்துதான் உக்ரைனியர்களுக்கும் ரஷ்யர்களுக்கும் இடையான மிகப்பெரிய பிளவு உருவாகியது. அங்கிருந்து தான் உருவாகியது. இது எல்லாத்துக்குமே காரணம் பொல்டாவா. உக்ரைனுக்கு ஒதுங்கி விட்டது. அதனால தான் ரஷ்யர்களுக்கு பொல்டாவா மிகவும் முக்கியம். நீங்கள் பார்ப்பீங்க, கார்கிவை பிடித்து ரஷ்யர்கள் பொல்டாவாவை நோக்கித்தான் முன்னேறுவார்கள். ஏனென்றால் பொல்டாவா என்ற சரித்திர சிறப்பு வாய்ந்த நகரம் அவர்களுக்கு தேவை. அதுதான் அவர்களை சூப்பர் பவர் ஆக்கியது, உலகின் சூப்பர் பவராக மாற்றியது. பொல்டாவாவில் ரஷ்ய படைகளுக்கு சக்கரவர்த்தி பீட்டர், அலெக்சாண்டர் மென்சிகோ மற்றும் ஃபீல்ட் மார்ஷல் ஷெர்மிடோவ் போன்றவர்கள்லாம் தலைமை தாங்கினாங்க. ஸ்வீடிஷ் படைகளுக்கு மன்னர் இரண்டாம் சார்லஸ் அவரே தலைமை தாங்கினார். ரிப்பன்ட்ராப், ஸ்லிப்பன்பாக் போன்ற முன்னணி தளபதிகள் தரையில் நின்று
நேருக்கு நேர் ரஷ்யர்களோடு மோதினார்கள். ஸ்லிப்பன்பாக் போன்ற ஐரோப்பாவே நடுங்க வைத்த தளபதிகள் எல்லாம் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட இடம் அந்த பொல்டாவா. அந்த பொல்டாவா தான் அடுத்த இலக்காக ரஷ்யாவுக்கு இருக்கும். இப்ப ஏன், ஆனால் இந்த கீவை பிடிப்பது மிகப்பெரிய சவாலான விஷயமாக இருக்க போகிறது ரஷ்யாவிற்கு. ஏனென்றால் கீவனுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகளை அந்த நகரத்தினுடைய மேயர் மிக சரியாக செய்து வைத்திருக்கிறார். இவங்க ஆனால் கீவில் தான் மிகப்பெரிய கார்கிவ் நகர், அதாவது கார்கிவ். இந்த கார்கிவ்ல தான் அவங்க பெரிய அளவில் ஆயுத குவியல்கள் இருக்கு. இந்த ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் முழுவதற்கும் சப்ளை லைன் கார்கிவ்ல இருந்து தான் வருது. கீவ் தலைநகரம். கீவுக்கும் பொல்டாவா கார்கிவுக்கும் இடையில் இருக்கிறது பொல்டாவா. பொல்டாவை பிடித்து விட்டால் அங்கிருந்து 2 மணி நேர பயணம் தான் தலைநகர் கீவ். ஆகவே இந்த கார்கிவ் நகரம் மிகப்பெரிய அளவில் பலத்த ஏற்பாடுகள், பந்தோபஸ்து ஏற்பாடுகள், பெரிய இராணுவ தயாரிப்புகள் எல்லாமே அங்கே இருக்குது. ஆனால் இப்போ இதில் என்ன விஷயம் என்றால், ரஷ்யா மிதமிஞ்சிய அளவில் ஆயுதங்கள், அது அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ரஷ்யா இந்த யுத்தத்தில் எப்படி வெல்லலாம், எப்படி எதிரியை விரட்டலாம் என்பதை தெரிந்து கொண்டார்கள். அவர்கள் மழையென பொழிவது, ராக்கெட் தாக்குதல்கள் மற்றும் ட்ரோன் தாக்குதலை மலை போல அனுப்புவது, ஒன்றன் பின் ஒன்றாக நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை அந்த இஸ்ரேலுக்கு மேலே ஹமாஸ் அடித்தாங்க. அதே டாக்டிஸை இவங்க இப்போ கடைபிடிக்கிறாங்க. ரஷ்யாவுக்கு எப்படின்னா, அவங்க மிக குறைந்த செலவில் கொள்முதல் பண்ணுறாங்க ஆயுதங்களை, அவங்க தயாரிக்கிறது இல்லை. ஈரானில், வடகொரியாவில் இங்கேருந்தெல்லாம் ஆயுதங்கள் அவங்களுக்கு சேர்ந்துக்கிட்டு இருக்கு. குறைவான அதாவது இந்த மேன் பவருக்கு அவங்க கொடுக்குற கூலி ரொம்ப குறைவு. அதனால குறைந்த செலவில் அவங்களுக்கு அதிகமான ஆயுதங்கள் சேர்ந்து விடுகிறது. அதே சமயம் ஐரோப்பாவில் ஒரு ஆயுதம் செய்வதற்கு $100, இங்கே ஆசிய நாடுகளில் ஈரானில் அந்த ஆயுதத்தை செய்வதற்கு வெறும் $2 போதும். $100க்கு $2 எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. அதனால இவர்கள் மலை போல குவித்து விடுவார்கள் ஆயுதங்களை செய்து. அங்கே அவங்க துல்லியமான ஆயுதங்களாக இருந்தாலும் அதனுடைய விலை அதிகம், அதை தயாரிப்பதற்கான செலவு பிடிக்கிறது. அங்கிருந்து வர்ற அவ்வளவு தூரம் டோன் ப்ரோ சார்ஜ், ஃப்ரைட், இவ்வளவு தூரம் கடந்து வர வேண்டும். இடையில் ரஷ்யா அடிக்கலாம், கப்பலில் வந்தால் அங்கே அடிக்கலாம். தடைகளை தாண்டி அந்த ஆயுதங்கள் சேர வேண்டும். உக்ரைன் ஆயுத பற்றாக்குறையால் தடுமாறுகிறது. ஆனால் இதில் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கார்கிவ் நகரனுடைய வெளிப்புறம் திறந்து கிடக்குது சார். இன்னும் இவங்க தயாரிப்பை பண்ணல. உக்ரைன் ஒரு ட்ரென்ச்சஸ் வார்ஃபேருக்கான எந்த தயாரிப்பும் இல்லை. எந்த யுத்தத்திலும் ட்ரென்ச்சஸ் வார்ஃபேர், அதாவது பதுங்குகுழி யுத்தம் என்பது மிக மிக முக்கியம். இந்த பதுங்குகுழி யுத்தத்தை வடிவமைப்பதில் கைதேர்ந்தவர்கள் ரஷ்யர்கள். உக்ரைனியர்களும் அவங்களோட தான் இருந்தாங்க. இந்த பதுங்குகுழி யுத்தம் மிக மிக முக்கியமானது. ஒரு நகரத்தை காப்பாற்றுவதற்கு, எதிரியை உள்ளே நுழைய விடாமல் தடுத்தால் கொள்வதற்கு இந்த பதுங்குகுழி யுத்தம் மிக மிக அவசியம். அதை இன்னும் அந்த கார்கிவ் நகரில் ஜெலன்ஸ்கி பண்ணவே இல்லை. அவருக்கு நம்பிக்கை இல்லையோ என்னமோ தெரியல. மக்களை கொண்டு லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, இன்னும் கார்கிவில் இருக்காங்க. வெளியேறி கொண்டிருப்பது சில 1000 பேர் தான். ஆனால் பொதுமக்களை கொண்டு பார்டரில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பதுங்குகுழி லேயர்கள் வேணும். ஒரு பதுங்குகுழி, ஒரு ட்ரென்ச்சஸுக்கும் இன்னொரு ட்ரென்ச்சஸுக்கும் இடையில சில மீட்டர் தூரங்கள், ஒரு 100-150 மீட்டர் தூரங்கள் வேண்டும். அதற்கடுத்து ஒரு ட்ரென்ச்சஸ், அதற்கடுத்து ஒரு ட்ரென்ச்சஸ். இந்த மாதிரி நகரம் முழுவதையும் ஒரு பாதுகாப்பான இதில் வைக்கணும். ஆனால் அந்த ட்ரென்ச்சஸ் வார்ஃபேருக்கு அவங்க தயாராக இல்லை. அதே சமயம் இவர்கள் குவித்து வைத்திருக்கின்ற ஆயுத கிடங்குகளை ரஷ்யா அழித்து விட்டால் மிகப்பெரிய அழிவு கார்கிவ் நகருக்கு காத்திருக்கிறது. செலன்ஸ்கி நம்பிக்கை இழந்து விட்டார். எல்லாவற்றையும் தொட்டதற்கெல்லாம் வெஸ்டர்னையே, நேட்டோவையே நம்பிக்கொண்டிருக்கிறார். இது நேட்டோவுக்கும் உள்ளூரை பிடிக்கல. எதற்கெடுத்தாலும் நேட்டோ எங்களுக்கு ஆயுதம் கொடுங்கன்னா, அப்படி என்றால் அவ்வளவு தயாராக இல்லாத செலன்ஸ்கி, இந்த இராணுவ விஷயங்களை எடை போட தெரியாத செலன்ஸ்கி யுத்தத்தில் உக்ரைனை இழுத்து விட்டது மிகப்பெரிய தவறு என்று இப்போதுதான் உணர்கிறார்கள். நேட்டோவும் உணர்கிறது. இன்னும் அதாவது
இன்னும் 2 நாட்கள் அல்லது ஒரு வாரம் ரஷ்யாவினுடைய கடுமையான தாக்குதலை பொறுத்து கார்கிவ் எப்படி ரஷ்யா வசமாகுமா அல்லது ரஷ்யாவை வெளியேற்றுவார்களா, சில கிலோமீட்டர்கள் தள்ளி துரத்துவார்களா உக்ரைனியர்கள் என்பது அடுத்த வாரம் தெரிந்துவிடும். ரஷ்யாவுடைய பிளான் என்னன்னா, சுற்றி வளைப்பது. கார்கிவ் நகரை சுற்றி வளைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய. அவங்க உள்ள நுழைய மாட்டாங்க. நீங்க பாத்துங்க, டக்குன்னு ஒரு பிரேக் த்ரோ பண்ணி ட்ரென்ச்சஸ் அப்படியே இருந்தாலும் இவங்களுடைய ஆர்மர்ஸ் இதையெல்லாம் பிரேக் த்ரோ பண்ணி உள்ள நுழையவே மாட்டாங்க. நிச்சயம் சுற்றி வளைப்பார்கள். பார்டரில் மட்டும்தான் அடிச்சுக்கிட்டு வருவாங்க. அப்படியே பார்டரில் மட்டும் அடிச்சுக்கிட்டு வந்து சப்ளை லைனை துண்டிச்சிருவாங்க. ரஷ்யனுடைய டாக்டிஸே அதுதான். சப்ளை லைனை துண்டிச்சுட்டா அமினிஷன் வராது, தண்ணி, உணவு, எலக்ட்ரிசிட்டி எல்லாத்துக்கும் பிரச்சனை ஆகிடும். நகரம் சரணடைவதை தவிர வேறு வழி இல்லாமல் போய்விடும். ஆகவே அந்த டாக்டிஸை தான் ரஷ்யன்ஸ் முன்னெடுப்பார்கள். அவங்களுக்கு அது கைவந்த கலை. சுற்றி வளைப்பதற்கு தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பார்டர்லேயே வந்து சுற்றி வளைக்க பார்ப்பாங்க. அவசரப்பட்டு உள்ளே நுழைந்தால் ரஷ்யர்களுக்கு தான் தோல்வி. அது அவர்களுக்கு தெரியும். ஆகவே அடுத்தடுத்த நாட்களில் என்ன டெவலப்மெண்ட் பார்ப்போம். இப்போதைக்கு இதுதான் செய்தி. ரஷ்யர்கள் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். உக்ரைனியர்கள் எப்படி போராடுகிறார்கள் என்று பார்க்கலாம். இது தொடர்ந்து நேட்டோவுக்கு அடி விழுந்து கொண்டே இருக்கிறது. அமெரிக்காவுக்கும் நேட்டோவிற்கும் அவர்கள் கையை பிசைந்து கொண்டிருக்கிறார்கள். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் எழுதுங்க. கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.